இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் நிதின் நபீன் அவர்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம். வருகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டும் அதாவது பத்திரிகையாளர்லாம் அடிக்கடி கேட்டுட்டே இருந்தாங்க, திமுக கூட்டணியில் மட்டும் அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்காங்க, உங்கள் கட்சியில் ஒருத்தராக வெளியே போயிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கெல்லாம் பதில் சொல்லும்போது தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மதிப்புக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதியிலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைந்திருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் இணைந்திருந்தார். அதுபோல பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி இல்லை என்று சொன்னாலும் கூட இப்பொழுது நாட்டு மக்களின் நலன் கருதி பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னணியும் இணைந்தது. அதன் பிறகு கடந்த வாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒன்று வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே எங்களுடைய புதிய நீதி கட்சி தலைவர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்கள் மற்றும் ஐஜேகே கட்சியினுடைய தலைவர் மதிப்புக்குரிய பாரிவேந்தர் அவர்கள் ஏற்கனவே எங்களுடைய கட்சியில் இருக்கிறார்கள். பிறகு நமது தமிழக முன்னேற்ற கழகம் மதிப்புக்குரிய ஜான் பாண்டியன் அவர்களும் கூட்டணியில் இருக்கிறார்கள். ஆக இப்பொழுது எங்களுடைய கூட்டணி நாளுக்கு நாள் இறுகிக் கொண்டே இருக்கிறது, மக்களின் நன்மை கருதி பெருகிக் கொண்டே இருக்கிறது. இன்னும் சில கட்சிகள் வந்து சேரும். அதன் பிறகு நிச்சயமாக வருகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று பெரும்பான்மையான முறையில் ஆட்சி அமைக்கும். சசிகலா அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. அவங்க யூபிஎஸ் அவர்கள் வந்து ஏற்கனவே சசிகலா வந்து உள்ளார அனுமதிக்க முடியாதுன்னு வந்து சொல்லிட்டு, அதே நிலையில அவர்கள் கூட்டத்தில் இருந்து என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது என்டிஏ கூட்டணிக்கு, தமிழ்நாடு தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு அவர்கள் ஆதரவு தரதா அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவர்கள் வரும் பட்சத்தில் பாஜக அதை எப்படி எடுத்துப்பீங்க, அவங்க சேர்த்துப்பீங்களா, அல்லது யூபிஎஸ் அவருக்கு மறுக்கிறார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் என்ன பண்ண போறீங்க? இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு யார் ஆதரவு தந்தாலும் அது எல்லோரும் ஏற்றுக்கொள்வார். சசிகலா அவர்கள் அதான் நான் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசுகிறீர்கள். ஆனால் என்ன பொறுத்த மட்டும் நாட்டு மக்களின் நலன் கருதி யார் ஆதரவு தந்தாலும் அதில் ஏற்றுக்கொள்வதில் எந்த விதமான தவறு. பிரதமர் இப்போ வராரு, அதுக்கான இப்படி போயிட்டு இருக்கு அதுக்கான ஏற்பாடுகள். மதிப்புக்குரிய பாரத நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் எத்தனை முறை வந்தாலும் இந்த முறை வருவது என்பது மிக மிக ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் இருந்து நமது ஊரை சேர்ந்த நிறைய இளைஞர்கள் எங்களுக்கு பிரதமரை பார்க்க வேண்டும், பாஸ் வேணும், ஆக அப்படி என்று மோடி மீது தனிப்பட்ட முறையிலும் இந்த ஆட்சியின் மீது ஒரு அக்கறையின்மையும் கொண்டு நிறைய இளைஞர்களும் நிறைய பெண்களும் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளித்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர்களுக்கு மேலாக அந்த கூடுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மதுராந்தகம் பகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி இணைந்தே எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறார்கள். ஆக நிச்சயமுறையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்தோம். அதாவது அது பற்றி நான் இப்பொழுது எந்த கருத்து நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒருவேளை 23ஆம் தேதி நீங்கள் மேடையிலே யார் யாரெல்லாம் இருக்கிறார் என்று நீங்கள் பார்த்து அவருடைய படம் இருந்தால் அது நல்ல விஷயம், நல்ல அது 23ஆம் தேதி மேடையில் நீங்கள் பார்க்கலாம். என்னை பொறுத்த மட்டும் நல்லவருடைய படம் எங்க இருந்தாலும் நான் வரவேற்பேன். பொறுத்திருந்து பாருங்கள், பார்க்கலாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு அகில இந்திய தலைவராக ஒரு 45 வயது ஒரு இளைஞரை, அதுவும் பீகார் மாநிலத்தில் இருந்து 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அமைச்சராக பணியாற்றியவரை யாரும் எதிர்பாராத முறையில் இன்றைக்கு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் பாரதிய ஜனதா கட்சி சுதந்திரம். இந்த சுதந்திரம் இருக்கிறது அவருடைய தலைமையிலே. நிச்சயமாக ஏற்கனவே இப்பொழுது அவர் செயல் தலைவராக இருக்கும்போதே திருவனந்தபுரம் பாராளுமன்றத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கு மேயர் கைப்பற்றியிருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்த 5 மாநகராட்சிகளை இன்றைக்கு கைப்பற்றப்பட்டிருக்கிறது.
அதன் பிறகு நடைபெறுகிற தேர்தல் கேரள மாநிலம், தமிழ்நாடு, பிறகு அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், இந்த தேர்தல்களில் நிச்சயமாக 4 மாநிலங்களில் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பது நாங்கள் நம்புகிறோம். நிச்சயமாக வெற்றி பெறும்.